அன்புள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாமா? கடகராசிக்காரர்கள் இப்போ பட்டுருக்கிற கஷ்டங்கள் எக்கச்சக்கமானது. வீண் பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், பணம் காசுகளுக்கு கஷ்டம், வீட்டில் குழந்தைகளோ குட்டிகளோ ஆஃபீஸில் அதிகாரிகளோ யாருமே சரியாக நடந்துக்காத ஒரு நிலைமை. வெந்து சுந்து அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுண்டு கிட்டத்தட்ட ஒரு சிறையில் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேதனைகளெல்லாம் அனுபவிச்சுது. சொல்லிக்கவும் முடியாத முன்னுக்கவும் முடியாமல் இவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட்டுருக்குங்க பாவம். இப்போ ஆனால் இந்த கஷ்டம் எல்லாம் இப்போ நீங்கள் போகுதுங்கிறது உறுதி. இப்போ உங்களை எல்லாருமே புரிஞ்சுப்பா, உங்களோட சொல்லுக்கு மதிப்பு ஏற்படும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நல்லா தொடரும். பிடிச்ச கல்வி அமையும், வெளிநாட்டு பயணம் அமையும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் நல்லபடி திருமணம் நடக்கும். இனி ஏமாற்றங்கள் இருக்காது. இந்த ஏமாற்றங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக, நம்ம நம்பினவங்க மூலமே நமக்கு ஏற்பட்டுருந்தால் பெரிய தொல்லையும் வேதனையுமாக இருந்தது. இனி அந்த மாதிரியான ஏமாற்றங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள்லாம் இருக்காது. எல்லோரும் நம்மளை புரிஞ்சுப்பா. கடகராசிக்காரா ரொம்ப கவலையில் மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம்ன்றது இல்லை. அவளுக்கு இந்த அஷ்டமத்து சனிக்காலம் இந்த மாதிரி படாத பாடுபடுத்தி விட்டுட்டு இருந்தாலும் மனசை தேர்த்துக்கோங்க. இனிமேல் வரப்போகிற காலங்கள் நல்ல காலங்கள் அப்படின்றது நிச்சயம். பிரிந்த கணவன் மனைவி கூடுவா, குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்ல காலங்கள் பிறந்து வரணும்னா சந்தோஷமாக பார்ப்பா. கல்யாணத்துக்கு கொண்டு இருந்தால் பிள்ளை இருந்தால் நல்லபடி கல்யாணம் ஆகும். மேல் படிப்பு படிக்கணுன்னா நல்ல மேல் படிப்பு படிப்பேன். இந்த மாதிரிலாம் குழந்தை பறக்காத வழக்கெல்லாம் அதுக்கு உண்டானபடியான நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்ல சமயங்கள்லாம் அமையும். அவமானங்கள் இனிமேல் கிடையாது. இனிமேல் வெகுமானங்கள், நல்ல பேர், நல்ல புகழ். இவாளுக்கு இவ்வளோ தெரியுமா, இவ்வளோ கெட்டிக்காரளா, இவ்வளோ போகிறதால இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கா பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல டயங்கள் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள், வெளிநாட்டுக்கு போய் திருமணம் அல்லது வேலை வாய்ப்பு, அது மூலமாக வெளிநாடுகளுக்கு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடியது, வீடு கட்டுற யோகம், பணம் காசுகள் இனிமேல் கொஞ்சம் நல்லா சேரும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ஒரே சச்சரவு, ஒரே சண்டை, ஒரே அமக்களும், ஒரே கஷ்டங்கள். வாயை திறந்தாலே வீடு கஷ்டம்தான். வாயை முடிஞ்சிருக்கவும் வளர முடியாது. ஏன்னா இது நியாயமாச்சே அந்த அநியாயமாச்சேன்னு பதைக்கு மொழியும் மனசு பாவம். அதை வாய் தவறி சொன்னால்னா இவ பேர் தான் கெட்ட பேர். இந்த மாதிரிலாம் நடந்து கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையும் நீங்கி இனிமேல் குடும்பம் சுபிட்சமாக ஆகும். அம்மா, குழந்தை, அம்மா, அம்மையாம், பொண்டாட்டி, மாமியார், மருமகள் யாராக இருந்தாலும் இது வரைக்கும் வீடு ஒரே தலைவேதனையாக இருந்திருக்கும். இப்போ அந்த நிலைமையெல்லாம் நல்லா மாறி நல்ல சந்தோஷமாக லக்ஷ்மிகரமாக பணம் காசு வேண்டிய சௌக்கியங்கள் சௌபாகியங்கள் எல்லாம் கிடச்சி, குழந்தை குட்டிகள்லாம் சொந்த கேட்டு, கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருந்தால் ஒரு கருவில் வெளியில் இருந்தால் வந்து ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல டயங்கள் இப்போ இந்த குரு பயிற்சியை கொடுக்க போகிறதுனால போனதெல்லாம் போட்டோம். அதில் பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்க வேண்டாம். இனிமேல் வருங்காலம் நல்ல காலமாக அமையுங்கிறத இந்த குரு பயிற்சி நல்லா காட்டுறது. இவாளை இழந்த கௌரவம் மறுபடியும் இவாளுக்கு மீண்டு வந்துடும். இழந்ததெல்லாம் திரும்பவும் பெற்று விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல பாக்கியங்களை காட்டுறது.
பிள்ளைகள்லாம் நன்னா படிப்பா. இந்த கடகரசிக்காரா ரொம்ப குழந்த மாதிரியான குணமுடையவா, ரொம்ப நல்லவா, கள்ளங்கப்படம் இல்லாதவா, 2 பொருள் பட பேச தெரியாதவா. இவளுக்கு தெரிஞ்சது வெளுத்ததெல்லாம் பால். இவளுக்கு பத்திரமாத்து தங்கம். ஆனால் தங்கமாக இருந்தாலும் அது என் சுட்டு தானே தங்கம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியா ரொம்ப சுட்டுண்டாச்சு. இனிமேல் சுட்டுக்க வேண்டாம், இனிமேல் உளிர வேண்டிய டைம் தான், இனிமேல் சந்தோஷப்பட வேண்டிய டைம் தான். அதனால் மனசை சந்தோஷமாக தேத்திட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரியா?